தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த தண்ணீர் டிவியில் பல நிகழ்ச்சிகளை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உங்ககிட்ட எங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கும் கண்டிப்பாக அதிகமான வரவேற்பு கிடைக்கும் என்று முழுமையாக நம்புகிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சின்றது என்னன்னாக்கா ஒரு பயிற்சி கொடுக்குற மாதிரி தான் நிகழ்ச்சி. இது ஒரு இலவச பயிற்சி மாதிரி. என்ன இலவச பயிற்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, திரைப்பட இயக்குனராக வேண்டும் என்ற கனவிலே இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். வெளியூர்களிலிருந்தும் வந்து சென்னையில் வந்து சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்படி டைரக்டர் ஆகணும், நம்ம ஒரு பெரிய படத்தை டைரக்ஷன் பண்ணணும், நம்ம ஒரு பெரிய லெவல்ல வளரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இயக்குனருக்கான பயிற்சியை அளிக்கப்படுகிறது. அப்படி என்ன இங்க நம்ம பயிற்சி அளிக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, அது மிக மிக உங்களுக்கு தேவையான ஒன்றாகத்தான் இருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இதுல போடக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரங்களில் பார்க்கலாம். இந்த பயிற்சியையும் நீங்கள் நினைத்த நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். அதனால தான் சொல்றேன். இப்போ இந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போறது இருந்தால் முதல்ல என்ன பண்ணணுக்கா, ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம நிறைய பேர் இங்க சென்னையில சுத்திட்டு இருக்கோம். அவங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நான் தகுதி படைத்தவனா அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா இந்த ஆளுக்கு என்ன தெரியும், என்ன சொல்றான், இவங்களுக்கு நம்ம என்ன கேட்கறது நினைக்கக்கூடிய சிந்தனைகள் வரும். அதனால முதல்ல நான் என்னை பத்தி சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு 4 படத்துக்கு உதவி இயக்குனராகவும், 4 படத்துக்கு துணை இயக்குனராகவும், 2 படத்துக்கு இணை இயக்குனராகவும் பணிபுரிந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம 2 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னொரு படம் இப்போ அடுத்த படம் சென்சார். இதுதான் நான் வேலை செஞ்சதுக்கான. அதாவது யாருக்கிட்டையாவது உதவியாளராக வேலை செஞ்சாதான் படம் டைரக்ஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சில பேருக்கு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த வேலை செய்யறதுக்கு எதுக்காகனாக்கா, டைரக்ஷன் பண்ணக்கூடிய அந்த வேலைகள் என்னென்ன இருக்கு, ஒரு டைரக்டருக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு, அதை அவர் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உதவி இயக்குனராக நாம போய் சேரும். அதுக்கப்புறம் நாம டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க நம்முடைய திறமையால் மட்டும்தான் நாம் இயக்குனராக முடியும். அடுத்தவங்க கிட்ட படிச்சதுங்கிறது நம்முடைய தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு தான். ஆனால் நாம் திறமையான இயக்குனராக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் திறமையானவனாக இருக்க வேண்டும். சரி, ஒரு இயக்குனருக்கு அடிப்படையான விஷயம் என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதையை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பா தேவை. ஏன்னா எல்லா படத்துக்குமே கதை தான் வந்து அடித்தளம். அப்போ அந்த கதையை சரியான முறையில சிந்திச்சு அதை உருவாக்கக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்குதுன்னா நம்மளால கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். புரியுதுங்களா? அதான் எப்படி கதைன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய கதைகள் இருக்கு. எல்லா கதையும் எடுத்துட்டாங்க, நாமும் புதுசா அதை எடுக்கணும். அப்படிதான் இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு. என்னென்ன கதைகள் அப்படின்னு கதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கதைக்களங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, காதல் கதை, அது பலவிதமான கோணங்களை சொல்லிட்டாங்க. அடுத்து குடும்ப கதை, அதுவும் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து குற்றத்தை பின்னணியாக கொண்ட கதைகள், அதாவது கிரைம் சப்ஜெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கதைகள். அதுக்கப்புறம் பழிவாங்கும் கதைகள், அப்புறம் அமானுஷ்ய கதைகள், அப்புறம் சமூக பிரச்சனைகளை சொல்லும் கதைகள், அப்புறம் ஜாதி கதைகள் சொல்லிட்டு இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு கதைகளுக்கும் ஒவ்வொரு களம் இருக்கு. இதுல நீங்க வந்து எதை பற்றி பேச போகிறீர்கள், உங்க படத்துல எதை பத்தி சொல்ல போறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்க முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணி அதற்கான கதையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது உங்களை சுத்திர சம்பவமாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்கள் பற்றிய சம்பந்தமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கதைகளில் படித்த விஷயங்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய மனக்கற்பனையிலே தானாக தோன்றியதாகவும் இருக்கலாம். இப்படி எதை வேண்டுமானாலும் நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அதை எப்படி அந்த கதையை உருவாக்குவது என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கதையை நாம எப்படி ஆரம்பிக்க போறோம், அதை எப்படி கொண்டு போக போறோம், எப்படி முடிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்பதான் கதையை உருவாக்க முடியும்.
பொதுவாகவே ஒரு கதையை உருவாக்குவதற்கு அடித்தளமாக அமைவது எதுனாக்கா படத்தோட கிளைமேக்ஸ் தான். இந்த கதையில் நம்ம இதுதான் சொல்ல போறோம் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணாதான் அந்த முடிவுக்கான திரைக்கதையை நம்மளால உருவாக்க முடியும். இப்படிதான் நம்ம கதையை உருவாக்க முடியும். அப்படித்தான் ஒவ்வொருவரும் கதையை சரியாக உருவாக்கி விட்டார்களேயானால் அவர்கள் அடுத்தபடியாக இயக்குவதற்கு உண்டான பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அதனால தான் சொல்றேன், முதல்ல கதையை தான் நீங்க உருவாக்குற திறமையை வளர்த்துக்கணும். ஏன்னா எல்லா படமும் ஏதோ ஒரு கதை ஓட்டத்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கதை இல்லாத எந்த திரைப்படமும் கிடையாது. அப்படி கதை இல்லாம ஒரு படம் எடுத்தாங்கக்கா அந்த படம் வெற்றி அடையலன்னு தான் சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் கதை முக்கியம். அந்த கதையை உருவாக்கக்கூடிய சக்தி இயக்குனருக்கு கண்டிப்பாக தேவை. ஆக இந்த பகுதியில கதைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் சொல்லியிருக்கேன். இனி வரும் பகுதிகளில் திரைக்கதையை பற்றி சொல்லுவோம், வசனத்தை பற்றி பேசுவோம், அப்புறம் அந்த ஸ்கிரிப்டை எப்படி எழுதுறதுங்கிறத பேசுவோம், அப்புறம் கதாபாத்திரங்களை எப்படி உருவாக்குறதுங்கிறத பேசுவோம். இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த பகுதியை இதோடு நிறைவு செய்கிறேன். இதை நீங்கள் பார்த்துவிட்டு மீண்டும் இதன் அடுத்த பகுதியையும் பார்ப்பதற்கு தயாராகுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.